மன்னாரில் இளம் தாயின் மரணம் தவறு இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகள் அம்பலம். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டத்துக்கு நிலத்திலும் புலத்திலும் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கும் அழைப்பு. சட்டவிரோத மணல் அகழ்வுகள் நிறுத்தப்பட வேண்டும், இல்லையேல் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்போம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் ஜனாதிபதி வருகைக்கு எதிரான போராட்டத்தில் கைதான 18 பேர் வழக்கு ஒத்திவைப்பு. கனகாம்பிகை குளம் ஆக்கிரமிப்பு உதாசீனம் செய்யப்பட்டது, அமைச்சர் மற்றும் அரசு அதிபரின் உத்தரவுகள். டிஜிட்டல் மயமாக்கும் அரசு நிறுவனங்கள் ஜனாதிபதியின் முடிவுக்கு அங்கீகாரம். பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் கட்சியில் இணைவார்கள், சாகர காரியவசம். ஜனாதிபதி தேர்தலில் தனது நிலைப்பாட்டை அறிவித்த மனு கணேசன். ஸ்ரீதரன் இம்ரான் மெஹ்ரூபுக்கு இடையே விசேட பேச்சுவார்த்தை. இலங்கை கடற்படையினரால் இந்திய கடற்தொழிலாளர்கள் 22 பேர் கைது. ஜனாதிபதி தேர்தலின் போது பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முதல் தேர்தல் காரியாலயம் மட்டக்களப்பில் திறந்து வைப்பு. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விடயங்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு. தொடர்வது விரிவான செய்திகள். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் பட்டதாரி பெண் மரணம் தொடர்பான விசாரணை குழுவின் விசாரணை நிறைவுக்கு வந்துள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழுவின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சம்பவ தினத்தின் போது சிலர் தவறிழைத்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் ஹனீபா தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் கம்பனிக்குளம் பகுதியை சேர்ந்து பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறித்த சம்பவமானது கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. குறித்த பெண்ணின் மரணத்தின் போது சம்பவ தினம் விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கை காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டது. குறித்த மரணம் தொடர்பாக வடமாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த விசாரணைகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. விசாரணைகளின் அடிப்படையில் சிலர் தவறிழைத்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்விடயம் தொடர்பாக விசேட அறிக்கை வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணை குழு ஒன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். குறித்த பெண் மரணமடைந்ததை தொடர்ந்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறிழைத்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். மேலும் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து எனது தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த அச்சுறுத்தல் குறித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். பன்னாட்டு சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் 30ஆம் தேதி முன்னெடுக்கப்படும் போராட்டத்துக்கு நிலத்திலும் புலத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள அமைப்புகளும் பிரதிநிதிகளும் மக்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ் ஊடகவியத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போராட்டத்துக்கான பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனது பெயர் சிவானந்தன் ஜெயந்தா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கு காரணம், எதிர்வருகின்ற 30/8/2024 அன்றைய தினம் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம். அந்த தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் இந்த மாபெரும் போராட்டம் ஒன்றை வடக்கிலும் கிழக்கிலும் செய்ய தீர்மானித்துள்ளோம். எனவே அதற்கான ஊடக அறிக்கை. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம். சர்வதேச நீதி விசாரணை தேவை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இனவழிப்புக்கு சர்வதேச விசாரணை வழியாகவே நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றோம். 2700 நாட்களை கடந்தும் கடந்த
15 ஆண்டுகளாகவும் தெருவில் நின்று நாம் பிள்ளைகளின் விடுதலைக்கும் நீதிக்குமாக தொடரும் போராட்டத்தை ஸ்ரீலங்கா அரசினால் ஒருபோதும் அடக்கி ஒடுக்க முடியாது. பன்னாட்டு நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பதனை நாம் மீண்டும் ஸ்ரீலங்கா அரசுக்கு நினைவுபடுத்துகின்றோம். ஆகஸ்ட் 30ஆம் நாள் பன்னாட்டு காணாமலாக்கப்பட்டோர் தினமாகும். அன்றைய நாளில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் நீதிக்கும் விடுதலைக்குமான போராட்டத்தை நடாத்த இருக்கின்றோம். அது தொடர்பான தெளிவுபடுத்தலாக இந்த அறிக்கை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். உலகெங்கும் காணாமல் ஆக்கப்படுதல் என்பது ஒரு ஆயுதமாகவே கையாளப்படுவதாக ஐநா கூறுகின்றது. அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான, மனித உரிமைகளுக்கு எதிராக, இனங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பிரயோகிக்கப்படுகின்றது. அந்த வகையில் உலகம் முழுவதும் பல இலட்சக்கணக்கான காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சில நாடுகளில் அதன் ஜனநாயகத்திற்கு எதிரான மக்கள் விரோதமான போக்கிற்கு எதிராக செயற்படுகின்ற நபர்கள் குடும்பமாகவும் தனி உறுப்பினர்களாகவும் காணாமலாக்கப்படுகின்றனர். அந்த வகையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய சரியான புள்ளி விவரங்களை தொகுத்துக் கொள்வதற்காக அந்த நாடுகள் திட்டமிட்ட அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்காமல் புள்ளி விவரங்களை மறைத்து வருவதாகவும் ஐநா கூறுகிறது. போர், பஞ்சம், வன்முறை போன்ற சூழலில் காணாமலாக்கப்படுதலுக்கான சமூக அவலத்தை ஏற்படுத்தியுள்ளன. முதலாம் உலகப் போரிலும் 2ஆம் உலகப் போரிலும் தொடங்கிய காணாமலாக்கப்படுதல் என்பது உலக அளவில் பரந்து விரிந்து செல்கின்றது. அந்த வகையில் ஆர்ஜென்டினா, ஸ்ரீலங்கா, வியட்நாம், குர்திஸ்தான், ஆப்கானிஸ்தான், பர்மா போன்ற பல நாடுகளில் இனங்களுக்கும் சமூகங்களுக்கும் எதிரான ஆயுதமாக கையாளப்படுகின்றது. போரில் கொல்லப்படுவதை விடவும் ஒரு இனத்திற்கு நீண்ட துயரத்தையும் நீண்ட அழிவையும் நீண்ட மன சிதைவுகளையும் ஏற்படுத்துவதே காணாமலாக்கப்படுதல் என்பது கொடூரமான ஆயுதமாக பிரயோகிக்கப்படுகின்றது. ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்பது முள்ளிவாய்க்காலிலேயோ அதற்கு முந்தைய சில ஆண்டுகளிலோ தொடங்கிய நிகழ்வல்ல. ஈழத்தமிழ் மக்கள் தமது உரிமைகளை கோரி போராட்டம் துவங்கிய காலத்திலிருந்தே வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்பது ஒரு இன ஒடுக்குமுறையின் ஒரு ஆயுதமாக கையாளப்பட்டு வந்துள்ளது. 1996ஆம் ஆண்டு ஐநா அறிக்கையின்படி 1980 தொடக்கம் 96ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் 11,513 பேர் காணாமல் போயிருந்ததாகவும் 1996ஆம் ஆண்டு ஆசிய மனித உரிமைகள் ஆவணத்தின் அறிக்கைப்படி காணாமலாக்கப்பட்டவர்கள் 16,742 என்றும் கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக இருக்கலாம் என்பதை இலங்கை மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதற்கு பிந்தைய காலத்தில் கோத்தபாய ராஜபக்சவின் வெள்ளைவன் கடத்தல் வாயிலாக மாத்திரம் வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி தென்னிலங்கையிலும் வசித்த பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு முந்தைய காலத்தில் கூட தமிழ் இளைஞர்களை அடக்கி ஒடுக்கவும் ஆயுத போராட்டத்தின் மீது அச்சத்தை ஏற்படுத்தவும் இளைஞர்கள் சக்தியை இல்லாமல் செய்யவும் ஈழத்தில் வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்பது கட்டமைக்கப்பட்ட ரீதியில் ஸ்ரீலங்கா அரசின் இயந்திர நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு போரின் போது சுமார் 1.5 லட்சம் மக்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சுமார் 1 லட்சம் பேர் போரினால் இறுதிப் போரிலே இனவழிப்பு செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றது. இப்போரில் சுமார் 50,000 பேர் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 21,000 மேற்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்டு தமிழ் மக்கள்
நடந்தது என்பதையே இன்று ஈழத்தமிழ் மக்கள் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சரணடைந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்று, சரணடைந்தவர்கள் இப்போது இல்லை என்றும் மழுப்பி பதில் கூறுகின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவர்களை என்ன செய்தது என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் எப்படி வலிந்து இல்லாமல் செய்யப்பட்டார்கள் என்று, இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் சிங்கள அரசு அறிவிக்க வேண்டும். ஈழ இறுதிப் போரிலே 59க்கு மேற்பட்ட குழந்தைகள் ஸ்ரீலங்கா அரசிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் முள்ளி வாய்க்காலிலே கொன்றளிக்கப்பட்ட நிலையில் 21,000க்கு மேற்பட்டவர்களுடன் 59க்கு மேற்பட்ட குழந்தைகள் சரணடைந்துள்ளனர். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்ல வேண்டும் என்றே ஈழத்தமிழினம் போராடுகின்றது. 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்குவதன் வாயிலாக உலகின் குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்குவதில் முதல் தர நாடு என்ற பெருமையை சிங்கள தேசம் பெற்றுள்ளது. குழந்தைகளின் உரிமை தொடர்பிலும் இனவழிப்பு தொடர்பிலும் வரைவிலக்கணங்களை கூறுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையே இன்ன புற நிறுவனங்களும் சிங்கள இனவழிப்பு அரசை மயிலிறகால் தடவுவதே உலக மக்களுக்கு வேதனை தருகின்ற விடயமாகும். இந்த நிலையில் ஈழ மண்ணில் ஸ்ரீலங்கா அரசினால் இனவழிப்பு நோக்கத்திற்காக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எம் உறவுகளின் விடுதலை மற்றும் நீதியை வலியுறுத்தி பன்னாட்டு சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் 30ஆம் தேதி நாளன்று நாம் முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு நிலத்திலும் புலத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள அமைப்புகளும் பிரதிநிதிகளும் மக்களும் ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம். கல்வியற் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கும் போது பிரதேச ரீதியான வெற்றிடங்களுக்கு அவ்வப்பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு அனுமதி வழங்கினால் எதிர்காலத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையை இல்லாமல் செய்யலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4வது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கல்வி தொடர்பான சிக்கலை தங்கள் மேலான பார்வைக்கு கொண்டு வருகின்றேன். இந்த மாவட்டத்தில் 166 தொடக்க கல்வி ஆசிரியர் பற்றாக்குறையும் 116 கணித ஆசிரியர் பற்றாக்குறையும் 53 ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறையும் 60 அறிவியல் ஆசிரியர் பற்றாக்குறையும் 52 கணனி ஆசிரியர் பற்றாக்குறையும் 53 தமிழாசிரியர் பற்றாக்குறையுமாக மொத்தம் 500 ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. இதனால் மாணவர்களது கல்வி மிகவும் பாதிக்கப்படுகின்றது. எனவே ஆசிரியர் பற்றாக்குறை நீக்குவதற்கு போதிய ஆசிரியர்களை மாவட்டத்துக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதுள்ள முறையில் ஆசிரியர் வள பங்கீடு சரியான முறையில் அமையவில்லை. மாகாணங்களுக்கு ஆசிரியர்களை நியமிக்கும் பொழுது பெரும்பாலான ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகின்றார்கள். வந்த சில காலங்களில் தத்தம் மாவட்டங்களுக்கு இடமாற்றம் பெற்றுக் கொண்டு சென்று விடுகின்றார்கள். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு கல்வியியல் கல்லூரிக்கு அனுமதி வழங்கும் பொழுது பிரதேச செயலாளர் மட்டத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து தெரிவு செய்தால் இந்த சிக்கலை தீர்க்கலாம். உள்நாட்டு அமைச்சு கிராம அலுவலர்களை நியமிக்கும் பொழுது பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வெற்றிடங்களுக்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ளவர்களை நியமிக்கின்றார்கள். இதே முறையை கல்வி அமைச்சும் பின்பற்றினால் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணலாம். மேலும் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி போதுமானதாக இல்லை. கல்வித்துறைக்கு 2023ஆம் ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் 1.3% நிதி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1.5% ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை குறைந்தது 5% உயர்த்த வேண்டும். மேற்கு நாடுகள் தமது வரவு செலவு திட்டத்தில் 5%க்கும் கூடுதலான தொகையை கல்விக்கு ஒதுக்குகின்றன என்பதையும் தங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். நாடு முழுவதிலும் நீர் வசதியற்ற 48 பாடசாலைகளும் மின்சார வசதி இல்லாத 15 பாடசாலைகளும் இனம் காணப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அதன்படி பாதுகாப்பான நீர் வசதி இல்லாத 983 பாடசாலைகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மின்சாரம் இல்லாத பெரும்பாலான பாடசாலைகளில் 40 அல்லது 50 குழந்தைகள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2023 பிப்ரவரி 11ஆம் தேதியன்று ஜனாதிபதி யாழுக்கு வருகை தந்திருந்த போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்ட 18 பேர் தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டு சந்தை, திருநெல்வேலியில் புறநகர் பகுதிகள் ஆகியவற்றில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரத்தினை வழங்கி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறினர். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவதோ அல்லது பெரும்பான்மை இனத்தவர் ஒருவரை தெரிவு செய்வதில் எவ்வித பயனும் இல்லை என தெரிவித்து செல்வராசா கஜேந்திரன் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தீர்வு எனவும் இதன்போது சுட்டிக்காட்டினார். அணிலோ அல்லது அனுபவோ அல்லது சகித்தோ செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அவர்கள் நிலப்பாடு மாவட்ட சபையும் இந்தியாவில் இருக்க பஞ்சாயத்து முறை எல்லாம் சர்வதேச மட்டத்தில் கொடுத்தெல்லாம் தங்களோட கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டபடியே தான் வடக்கு கிழக்கில் பல மக்கள் வாக்களிக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு இடமளிக்கக்கூடாது. மற்ற தரப்புகள் முழுவதுமே இவையோட டீல் அடித்து நிற்கிறார். இந்தியா இரண்டு சொல்லினால் அவர் இந்தியாவோடும் அமெரிக்காவோடும் ஒப்பு போகிற ஒரு ஆள் என்றால் தமிழர்களுக்கு அவர் என்ன தீங்கு செய்தாலும் அவரை வெல்ல வைக்கணும் என்றால் இந்தியா நிலையில பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு தையட்டியில விகாரை இருக்கு, அதை அகற்றினால் ரணிலுக்கு சிங்கள மக்களுடைய ஆதரவு வராது. ஆகவே அவர் அந்த விகாரியை அப்படியே வச்சுக் கொண்டிருப்பார். ஆனால் நாங்கள் போய் அவருக்கு வாக்களிப்போம். இரண்டாவது இந்தியாவுக்கு ஆதரவானது. மட்டக்களப்பில் மயிலத்தமடுவில் சிங்கள மக்களை கொண்டு எழுதியிருக்கிறார்கள். அதை அகற்றினால் அவருக்கு சிங்கள மக்களுடைய செல்வாக்கு விழுந்துடும். ஆகவே அதை அங்கேயே அப்படியே சிங்கள மக்கள் எழுப்பினால் நாங்கள் ரணிலை வாக்களிக்கணும் என்ற இந்தியாவுடைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை பெரும்பான்மையின வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான பரப்புரைகளிலே போட்டி போட்டுக்கொண்டு ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதற்காக வடகிழக்கில் இருக்கக்கூடிய தங்களுடைய முகவர்கள் ஊடாகவும் மற்றும் அற்ப சலுகைகளுக்காக ஆதரவு வழங்கக்கூடியவர்கள் ஊடாகவும் எங்களுடைய மக்களின் வாக்குகளை கவருவதற்கான தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே 75 வருடங்களாக இந்த தீவிலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற, அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழினம் அரசியல் விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டிய வரலாற்று கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது. எங்களுடைய அரசியல் விடுதலைக்காக, எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய நிலத்தினுடைய தேசத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக கடந்த 4 தசாப்தங்களிலே சுமார் 50,000 வரையான மாவீரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள். 1.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். 10,000 கோடி பெறுமதியான சொத்துடைமைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். இவ்வாறு இழந்த பிற்பாடும் நாங்கள் இன்னமும் உரிமைகளற்றவர்களாக தொடர்ந்தும் ஒரு அடிமை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பங்களிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை சரியாக பயன்படுத்தி நாங்கள் பேரம் பேசுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்க முடியும். அந்த நோக்கத்திற்காக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற விரும்புகிற எந்த ஒரு தரப்பும் தமிழர்களோடு ஒரு நேர்மையான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு வெளிப்படுத்தலை தங்களுடைய தேர்தல் நிலவரம் ஊடாக வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு ஆதரிப்பது இல்லை என்பது தொடர்பான எங்களுடைய முடிவை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவரைக்கும் இந்த தேர்தல்களிலே பங்கெடுப்பதில்லை என்ற முடிவை எடுத்து இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டை முன்வைத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிர்வாகிய நாங்கள் இந்த தேர்தல் பரப்புரையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். வடகிழக்கு முழுவதும் நாங்கள் இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்து இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கோருவதற்கான அந்த பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் திருநெல்வேலி சந்தை பகுதியிலே இந்த பகிஷ்கரிப்பு புறக்கணிப்பு துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்ற செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரையும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரசு ஊழியர்களின் திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்காக பொதுத்துறையில் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை ஒருங்கிணைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களாலும் ஒழுங்குபடுத்தப்படும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் தரவுகளை உள்ளடக்கி 4 விடயங்களை கையாள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அனைத்து அரசு நிறுவனங்களின் டிஜிட்டல் மயமாக்கலின் கீழ் இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் இது அமைச்சரவையின் அனுமதியையும் பெற்றுள்ளது. அதன்படி 15 வயதுக்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகளை அடையாளம் காணும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கட்டாயமாக பயன்படுத்துதல்,
இரண்டாவதாக, ஒரு வெளிநாட்டவரின் கடவுச்சீட்டு எண்ணை பயன்படுத்தி அவரை அடையாளம் காண கட்டாயப்படுத்துதல். அமைப்பை அனாமதேயமாக அடையாளம் காண வணிக பதிவு எண் மற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர்களின் இயக்குநர்கள், குழுவின் உள்ளூர் உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் வெளிநாட்டு உறுப்பினர்களின் கடவுச்சீட்டு ஆகியவை கட்டாயமாகும். தரவு நிலைப்படுத்தல் செய்யப்பட வேண்டிய தரவுகள், இதனால் தொடர்புடைய மற்ற தரவுகளை மற்ற நிறுவனங்களுடன் முறையாக பரிமாற்றிக் கொள்ள முடியும் என்பனவாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகிய நாட்டை நேசிக்கும் அனைவரும் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என நம்புவதாக நாட்டின் பிரஜைகள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன முன்வைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எனவும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பொதுஜன பெரமுனவுக்கு தனிப்பட்ட நபர்களுடன் போட்டி இல்லை எனவும், ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் இடையில் கொள்கை பிரச்சினை இருப்பதாகவும், தற்போதைய ஜனாதிபதி தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனது ஆதரவை எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசவுக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் தனது இந்த நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். மேலும் சஜித் பிரேமதாசு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டுவதற்கு தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்க உள்ளதாகவும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசு, அனுரகுமார திசாநாயக்க, விஜயதாச ராஜபக்ஷ, நுவன் போபகே, கீர்த்தி ரத்ன உட்பட பலர் போட்டியிட உள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் 21ஆம் தேதி நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையகம் தீர்மானித்துள்ளமை இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தமது கடமைகளை முறையாக பின்பற்றாத காரணத்தினால் குற்றச்சாட்டுகளை சுமந்து வருவதாக வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் பத்திரமுல்லையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, கஞ்சன விஜயசேகர, ரமேஷ் பாத்திரடு, அலி சப்ரி மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறியதாவது, ஜனாதிபதி எம்மை பிரிக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்பதை நான் மிகுந்த பொறுப்புடன் கூறுகின்றேன். நாட்டு மக்களின் அபிப்பிராயத்தின்படி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குமாறு அவர் ஒன்றிணைந்து வேண்டுகோள் விடுத்தார். கட்சியாக பணியாற்றுங்கள் என்று எப்போதும் கூறுகின்றார். ஆட முடியாதவர்களை பூமி இழுக்கும் என்பது போன்ற சாக்குப்போக்கு சொல்பவர்களின் கருத்து நமது கருத்து அல்ல. இது மொட்டு கட்சி, மக்களின் வியர்வையால் கட்டியெழுப்பப்பட்ட கட்சி. பணக்காரர்களுக்கு வாடகை, குத்தகை அல்லது விற்பனைக்கு ஏற்ற கட்சி அல்ல. 2022 ஜனாதிபதி நல்லவராக இருந்தால், அவர் தனது பொறுப்பை நிறைவேற்றி இருந்தால், அவர் ஏன் என்று குற்றச்சாட்டுகளுடன் இருக்கின்றார் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் இடையே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அத்துடன் தற்போதைய அரசியல், வடக்கு கிழக்கின் செயற்பாடுகள் தொடர்பிலும் சந்திப்பில் ஆராயப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் திருகோணமலை மாவட்ட அரசியல் செயற்பாடுகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசனையும் இம்ரான் மஹ்ரூப் சந்தித்திருந்தார். இதன்போது தற்போதைய அரசியல் நிலை குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன ராணுவத்தினர் ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் வசித்து வருவதாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார். சீனாவின் ராணுவம் மற்றும் புலனாய்வு துறையை பொறுத்தவரையில் சீன மக்கள்தான் குறித்த துறைகளில் செயற்பட்டு வருகின்றனர். அவர்கள் இலங்கையில் பொறியியலாளராக, தொழில்நுட்பவியலாளராக அல்லது கட்டுமான பணியாளராக கூட இருக்கலாம் என்று கூறியுள்ளார். கௌதாரிமுனை மற்றும் பரமன்கிராய் பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் பாரிய மணல் அகழ்வுக்கென வழங்கப்பட்டுள்ள அனுமதிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு மக்களுடைய கிராமங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்த பூநகரி மக்கள் போராட்ட குழு, இல்லாவிடில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது.
குறித்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் ஊடாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பூனகிரி மக்கள் போராட்ட குழுவினரால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்விடயம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் எனது பேர் ராஜினி. நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனெடுதி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கௌதாரிமினை கிராம அலுவலர் பிரிவிலிருந்து வந்திருக்கிறோம். எங்களோட கிராமம் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு மணல் மேடுகள் நிறைந்த பனைவளம் நிறைந்த ஒரு இயற்கையான அழகு நிறைந்த கிராமமாக இருக்கிறதால அந்த கிராமத்தில் உள்ள வளமாகிய மணல் வளத்தை முற்றாக அளிக்கிறதுக்காக வியாபார நோக்கத்திற்காக யாழ்ப்பாணம் மற்றும் வேறு இடங்களில் இருந்து முகவர்களாக வந்திருந்து எமது கிராமத்தை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனை தடுக்க கோரி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் முன்னேற்றம் அடையாத காரணத்தினால நாம் என்ன செய்ய முடியாத என்ற நிலையில் தற்போது இங்கு வந்திருக்கின்றோம். அதாவது எமது இந்த மணல் அகழ்வால் எமது கிராமத்தில் உள்ள நன்னீர் குடிநீர் முற்றாக பாதிக்கப்படுது என்று சொல்லியும் 20 கிலோமீட்டர் வரையான வீதி பாழடைந்த நிலையில் இருப்பதனால் பாடசாலை மாணவர்கள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் போய் வர முடியாத நிலையிலும் பாடசாலைக்கு வெளியிடமிருந்து கற்பிக்க வரும் ஆசிரியர்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையிலும் எமது கிராமத்தில் அடிப்படை போக்குவரத்து வசதி இல்லாத நிலையிலே ஒரு நாளைக்கு ஒரு பேருந்து தான் பயணிப்பதால் அந்த பேருந்து வசதி கூட தற்போது இடைநிறுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றதால் எமது நிலைமையை கருத்தில் கொண்டு எமது கிராமம் முற்றாக அழிந்து போய்கொண்டிருப்பதால் மழை காலத்தில் வடக்கு பக்க கடலும் தெற்கு பக்க கடலும் 2 கடலும் ஜாயிண்ட் ஆகும்போது எமது கிராமம் முற்றாக அழிவடையும் சந்தர்ப்பம் இருப்பதனால் இந்த மணலாழ்வு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது மக்கள் இதிலிருந்து மீள முடியாமல் அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தவித்து கொண்டிருப்பதால் எமது மக்களின் நிலைமையை பார்த்து இதற்கொரு தீர்வு தரும்படி நாங்கள் இந்த முன்னிலையில் கேட்டு நிற்கின்றோம். இதுக்கு எங்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் முன்வருமாறு நாங்கள் கேட்டு நிற்கிறோம். நாங்கள் 2019ஆம் ஆண்டுக்கு முதல் மணலாழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்ததால் மக்கள் தீர்க்க முடியாத நிலையில் ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் 3 இரவு 3 பகலாக வீதியிலே ஆர்ப்பாட்டம் செய்த நிலையில் பூனேரி போலீசால தீர்க்க முடியாமல் எங்களுக்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பிற்கமைய 7 வருடமாக மண்ணகழ்வு நடைபெறாமல் இருந்தது. தற்போது மண்ணகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பதால் இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கையை மக்கள் மேற்கொள்வதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒன்றிணைந்து சையத் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட தொகுதி அமைப்பாளர் தயானந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதல் தேர்தல் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் காரியாலயம் கிரான்குளம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவின் தேர்தல் செயற்பாட்டினை நோக்கமாக கொண்டு இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளரும் மாவட்ட தேர்தல் ஒருங்கிணைப்பாளருமான தயானந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டதனை தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எதிர்கால செயற்பாடுகள் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட உயர்மட்ட குழுக்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு 2025 தொடக்கம் 2029 ஆண்டுகளுக்கான தேசிய ஊழல் ஒழிப்பு திட்டத்தை தயாரிப்பதற்கான பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை உள்வாங்கும் வடமாகாணத்துக்கான கலந்துரையாடல் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கலந்து கொண்டார். குறித்த கலந்துரையாடலில் மதகுருமார்கள், திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.